நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆயத்தமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நிறைய ஸ்பெகுலேஷன் அறிக்கையே கொடுக்கிறோம். 5 நபர் கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நியமிச்சிருக்கு. உடனே அதுல எந்த கூட்டணியில் பேசுவாங்க இங்கேயா அங்கேயான ஒரு சந்தேகம். எந்த வரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இன்று ஆலோசனை கூட்டம் நடந்தது. இன்னும் ஓரிரு தினங்களில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரையும் அவர் அமைக்கின்ற குழுவையும் சந்தித்து பேசுவோம் கூட்டணிக்காக. ஓகே, அதெல்லாம் வரோம். 5 மேன் கமிட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. ஓரிரு நாட்களில் திமுகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நியூஸ் தமிழுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். 2026 சட்டமன்ற ஓரிரு நாட்களில் திமுகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நியூஸ் தமிழுக்கு தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்த்தோம். 5 பேர் கொண்ட குழு கலந்தாலோசித்த பின்னர் திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கும் என அவர் தெரிவித்திருந்தார். ஓரிரு நாட்களில் திமுகவுடன் காங்கிரசின் 5 பேர் குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்ராமன் வழங்கிட கேட்கலாம். சுப்ராமன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக 5 பேர் கொண்ட குழுவானது நேற்றுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த 5 பேர் கொண்ட குழு இன்று சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை மேற்கொண்டார்கள். ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு நியூஸ் தமிழுக்கு பிரத்யேகமாக பேசியிருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்வ பெருந்தகை இன்னும் ஓரிரு தினங்களில் திமுக தலைவரையும் அந்த திமுக அமைக்கும் குழுவையும் சந்தித்து பேச இருக்கிறோம், கூட்டணி தொடர்பாக நாங்கள் அவரை சந்திக்க இருக்கிறோம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த கூட்டமானது அமைந்திருக்கிறது. 5 நபர் கொண்ட குழு அமைத்து அறிக்கையை வெளியிட்ட பிறகும் எந்த கட்சியுடன் கூட்டணி பேசுவார்கள் என்ற சந்தேகமானது எழுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதே போல அகில இந்திய தலைவர்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 5 நபர்கள் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டு அவர்களுக்கு பேச்சுவார்த்தை முடிவில் என்ன முடிவு எட்டப்பட்டது என்பது தெரிவிப்போம். அதன் அடிப்படையில் அவர்கள் அதன் பிறகான முடிவுகளை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் திமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையை தொடர இருக்கிறோம், திமுகவுடன் தான் எங்கள் கூட்டணி என்று மீண்டும் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்ராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.